ஹாய் கைஸ், உங்களோட மோடு வாட்ஸ்அப் அதாவது ஜிபி எஃப்எம் ஏரோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பை நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்எம் மோட்ஸ், எஃப்எம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படி தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்க விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம நேமில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது வந்து மோடு வாட்ஸ்அப் எடிட்டிங் டியூட்டோரியல் நம்பர் 3. ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காம போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மொபைல் ட்ரிக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் வந்து எம்டி மேனேஜர். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதேமாதிரி இந்த 2 அப்ளிகேஷனும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூனிகோட்பேட், ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம போய்ட்டு டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த வாட்ஸ்அப் கஸ்டமைசேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. அடுத்து எஃப்எம் வாட்ஸ்அப்னு இருக்குது. மோஸ்ட்டாக வந்து நிறைய இடத்துல எஃப்எம் வாட்ஸ்அப்ன்ற வேர்டு வந்து கவர் ஆகும். அந்த வார்த்தை எப்படி இருக்குது நீங்கள் அப்படியே ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம பேக் வந்துடும். இப்போ நம்ம ஸ்டைலிஷ் டெக்ஸ்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுவோம். மேலே வந்து இப்போ நம்ம எஃப்எம் மோட்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நம்ம எம்டிடி மோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ண போகிறோம். ஓகேவா? எம்டிடி மோட்ஸ் டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப் வருது. நான் இந்த டைப்பிங்கெல்லாம் எடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிடி வாட்ஸ்அப் அப்படின்னு டைப் பண்ணணும். ஓகே கேஸ், எம்டிடி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சைடில் இருக்க அந்த 2 பாக்ஸை கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போ நம்ம ஃபுல்லாக பேக் வந்து யூனிகோட்பேட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி மேலே இருக்க பேஸ்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். அடுத்தது இங்கே நிறைய ஸ்டைல் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தேவையான ஸ்டைலில் நீங்கள் வச்சுக்கலாம். நான் இங்கே தேவையான ஸ்டைலில் நான் வச்சுக்கிறேன். கேஸ், இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் சைடில் போய்ட்டு தேடணும். சரிங்களா? தேடினா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஓகே கைஸ், நம்ம அடுத்த விஷயம் பண்ணலாம். நான் பிடிச்ச மாதிரி சில டிசைன்ஸ் எல்லாம் நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஆட் பண்ணிவிட்டு நான் காப்பி கொடுத்துட்றேன். இப்போ நான் ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் தான் ஒர்க்கே ஆரம்பிக்குது. எம்டி மேனேஜரை கிளிக் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் நீங்கள் இது வந்து டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சைடாக தெரியும். அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக புரியணும் அப்படின்னு. அதேமாதிரி தான் ரைட் சைடில் இருக்க ஃபோல்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ தேவைப்படாது. அது எப்போ தேவைப்படும் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கீழேருந்து நாளாவது பாருங்கள் எக்ஸ்ட்ராக்ட் ஏபிகேன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டிடி வாட்ஸ்அப் உங்களுக்கு மேலேயே இருக்குது. அந்த எம்டிடி வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிக்கிற எக்ஸ்ட்ராக்ட் ஏபிகே ரைட் சைடில் இருக்கிற ப்ளூ கலர் இதை கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே கொடுத்துட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க லொக்கேட் பட்டனை கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற, அதாவது நீங்கள் செலக்ட் பண்ண வாட்ஸ்அப். க்ரீன் கலருக்கு வாட்ஸ்அப்பை கொடுத்து சென்ட்ரல் வியூ பட்டனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா கடைசியாக பாருங்க ரிசோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 2வது இருக்க ஏஆர்சி எடிட்டர். நான் சொல்கிறது உங்களுக்கு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் எப்படி ஸ்லோ மோஷனில் பார்க்குறது சொல்லிட்டு உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக சொல்லித்தரேன். வீடியோவே கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் போல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கான்செப்ட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங் போல் உள்ள வந்தோன்னே இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க்கே. சரிங்களா? இதுக்குள்ளே வர வரைக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி 2வது இருக்க ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க செலக்ட் பட்டனை இதில் வந்து 3 இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க செலக்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்போட இதை டைப் பண்ணுவோம். என்ன வாட்ஸ்அப் தெரியுமா? இப்போ நம்ம இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்எம் மோட்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா எஃப்எம் மோட்ஸாக கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், எஃப்எம் மோட்ஸ்ன்னு டைப் பண்ணி ஓகே பட்டன் கொடுக்குறேன். எஃப்எம் மோட்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சிட்டு நம்ம அப்படியே ஃபுல்லாக அதை கிளிக் பண்ணி அழிச்சிட்டு எஃப்எம் மோட்ஸ்ன்ற வார்த்தையை நம்ம இங்கே டைப்பிங் பண்ணிக்கலாம். கேஸ், நான் ஸ்பேஸ் விடாமல் நான் பண்ணுறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கீழேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்எம் மோட்ஸ்ன்னு இருக்குது. நம்ம அதையும் ஃபுல்லாக அழிச்சிட்டு ஓகே கேஸ், 2 இதை டைப் பண்ணிட்டு மேலே இருக்க 3 டாட்டா மறுபடியும் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக இருக்க சேவ் பட்டனை கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் 3 டாட்டா கிளிக் பண்ணி 2வது இருக்க ஃபில்டர் பட்டனை கொடுங்க. ஃபில்டர் பட்டனை கொடுத்து இப்போ வந்து எஃப்எம் வாட்ஸ்அப் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே எஃப்எம் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. அங்கே என்ன டைப்பிங் இருக்கோ அதே டைப்பிங் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது. இப்போ ஓகே கொடுக்குறேன். உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கு. நம்ம சட்டுன்னு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு நான் வீடியோ ஓட விட்டுருவேன் ஸ்பீடாக. ஓகே கேஸ், நான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எம்டிடி வாட்ஸ்அப் அப்படின்னு வச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வார்த்தையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு வந்து நான் ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் தான் நான் ஒரே மாதிரி வைக்கிறேன். ஓகேவா? பாருங்கள், எஃப்எம் வாட்ஸ்அப்பை நான் கிளிக் பண்ணிவிட்டு மற்ற நீங்கள் எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? மற்ற எதையும் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து அப்புறம் வாட்ஸ்அப் வந்து எரர் ஆகிடும், எரர் ஃபவுண்ட் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. சரியா?
ஓகே கைஸ், இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், எஃப்எம் மோட்ஸ் பை யூசுஃப் அல் பாஷா அப்படின்னு வருது. இந்த வாட்ஸ்அப்பை மேக் பண்ணரோட நேம் வருது. நம்ம எஃப்எம் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணி இங்கே டைப்பிங் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா பைன்னு இருக்கும். அந்த பைன்ற இருக்கிறதுல உங்களோட நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் அஜின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து நான் ஃபுல் டைப்பிங் பண்ணி முடிச்சுட்டேன். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா விஷயமும் உங்களுக்கு பக்காவாக முடிஞ்சதுன்னு நம்ம சேவ் பட்டனை கொடுத்துக்கலாம். மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டாக அதுக்கு சேவ் பண்ண கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சேவ் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பேக் வந்துட்டு இப்போ நம்ம வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி வேறு என்ன நம்ம சேஞ்ச் பண்ணோம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எஃப்எம் மோட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி இங்கே பார்க்குறேன். இங்கே உங்களுக்கு எஃப்எம் தீம்ஸ் அப்புறம் 𝐹WWA இப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. இந்த 2 வார்த்தையும் நம்ம கொஞ்சம் இடிக்குது. நம்ம அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அந்த டைப்பிங்கில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி 2வது இருக்க ஃபில்டர் ஆப்ஷனை கொடுத்து எஃப்எம் தீம்ஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் எஃப்எம் தீம்ஸ் அதேமாரி ஃபாண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்க எஃப்எம் தீம்ஸை கிளிக் பண்ணி நம்ம இதே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி. இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக நீங்கள் எஃப்எம் தீம்ஸை கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே டெக்ஸ்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி மேலே வந்து நம்ம எஃப்எம் தீம்ஸ் அப்படின்னு எம்டிடி தீம்ஸ் உங்களுக்கு என்ன நேம் வைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, நம்ம சேவ் பண்ண கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணால் நீங்கள் அப்படியே மறுபடியும் வெளியே வந்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாக வெளியே வரேன். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கேட்டுச்சுன்னா ஓகே கொடுத்துருங்க. சிம்பிளான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும் போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிறையா வாட்ஸ்அப்பை கஸ்டமைஸ் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை எப்படி நம்ம இன்னும் சூப்பராக இன்னும் அட்வான்ஸான விஷயத்தெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எம்டிடி வாட்ஸ்அப்னு உங்களுக்கு எது செலக்ட் பண்ணணும்னா க்ரீன் கலர் அதேமாதிரி இருக்க க்ரீன் கலர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. லெஃப்ட் சைடில் மட்டும் தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட் சைடில் நம்ம போகவே இல்லை. ரைட் சைடில் நீங்கள் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் குழப்பம், பட் யூஸ் பண்ண ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி கிடைச்சுன்னா இன்ஸ்டால் பண்ண கொடுத்துருங்க. ஓகே கைஸ், நான் ஃபைனலாக இன்ஸ்டால் பண்ணுறேன் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை. ஓகே கைஸ், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்காவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக ஓப்பன் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் பாருங்கள், நம்ம என்னென்ன அங்கே சேஞ்ச் பண்ணணுமோ அந்த விஷயம் அப்படியே இங்கே சேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வெளியே வந்துட்டு மறுபடியும் கூட போய் காமிக்கிறேன். அதே எம்டிடி வாட்ஸ்அப்பில் எஃப்எம் வாட்ஸ்அப்பை தான் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டோம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டிடி மோட்ஸ் அப்படின்றது. இன்னும் உங்களுக்கு பிரைட்னஸ் வச்சு காமிக்கிறேன். இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும், பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டிடி வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. மறுபடியும் நம்ம எம்டிடி மோட்ஸை கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எம்டிடி தீம்ஸ் அப்புறம் 𝐿𝑇𝑇WA 𝐿𝑇𝐀𝐑𝐄 அப்படின்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா எம்டிடி வாட்ஸ்அப்னு இருக்குது. இன்னும் வந்து உங்களுக்கு ஹிடன் நிறைய மறைச்சிருக்க விஷயம் எங்கெங்கே எஃப்எம் வாட்ஸ்அப்னு இருக்கோ அந்த இடத்துக்கிட்டலாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும் பக்காவா. சரிங்களா, அதுதான் விஷயம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு எஃப்எம் வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்குது. இதை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய்ட்டு பாருங்கள். பட் இதை நம்ம டேரெக்டாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது நம்ம இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாட்ஸ்அப்பை பற்றி. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், யூடியூப்பில் இருக்க வீடியோஸ்லாம் நம்ம எப்படி ஸ்லோ மோஷனில் பார்க்குறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் இருக்க ஃபஸ்ட்டு வீடியோவை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இந்த வாட்ஸ்அப்பான நான் பேசுகிறது உங்களுக்கு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, மேலே இருக்க 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் இருக்குது. இதில் வந்து ப்ளேபேக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி 4வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாரு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஸ்பீடு இருக்கும். ஏன்னா நான் பேசுகிறது உங்களுக்கு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்பீட் மோஷன் வச்சுக்கோங்க 1.25. அப்படி ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ஸ்லோ மோஷன் 0.75 அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக வரும். டீட்டெயில்ஸ் இங்கே தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பேசுகிறது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.